வணக்கம். மாணிக்கவாசகப் பெருமான் அருளிய திருவெம்பாவையின் 8வது பாடல். இந்த சிறப்பு மிக்க மார்கழி மாதம் என்பது இறைவனுக்கு மட்டுமல்ல, மனிதர்களுக்கும் நன்மையை தரக்கூடியது. அறிவியல் ரீதியாக இந்த காலத்தில் தான் ஓசோனுடைய அளவானது அதிகமாக இருக்கிறது என்பதால் தான் காலை நேரத்தில் பெண்கள் எழுந்து கோலமிட்டு தம்முடைய ஆரோக்கியத்தை பாதுகாத்து கொள்ளுவார்கள். அதுதான் மெயின். சும்மா சொன்னால் கேட்போமா? இறைவன் நாமத்தை சொல்லுங்கள் என்று சொல்லும்பொழுது பயபக்தியாக எல்லோரும் செய்வோம். இதுதானே பழக்கமே நமக்கு. நாராயணான்னு சொல்லுன்னு சொன்னால் சொல்ல மாட்டோம். நாராயணன் கண்ணை குத்திடுவான் அப்படின்னாக்கா சொல்லுவோம். ஏன்னா அவ்வளவு தெளிவு நம்மெல்லாம். இப்போ இறைவனை பற்றி பாடும் பொழுது மாணிக்கவாசகர் என்ன சொல்கிறாருனாக்கா, பாவைகள் விரதம் இருக்கிறது பெண்கள் தானே, அவர்கள் தானே இறைவனை துதித்து பாட வேண்டும் என்று எண்ணுகிறார்கள். அவர்கள் வாயிலாக இவரது கருத்தை நமக்கு அவர் தெரிவிக்கிறார். இந்த 8வது பாடலில் என்ன சொல்கிறாருன்னா, கோழி விடிய காலையில் சேவலானது கூவும், அதனோடு இணைந்து மற்ற பறவைகள் பாடும். இது எல்லாம் சத்தம் கேட்குது. கோயிலில் இருக்கக்கூடிய வெண்சங்கம் ஒலிக்கிறது, அது ஒலிக்குது. நாம் அனைவரும் நின்று இங்கு ஈசனை பறந்து பாடி ஆராதித்து கொண்டிருக்கிறோம். எங்களுடைய பாடல் சத்தம் கேட்டு கொண்டிருக்கிறது. இது ஒன்றுமே தெரியாமல் நீ இப்படி உறங்குவாயா பெண்ணே? எழுந்திரு, இறைவனை நாம் பாட வேண்டும், அவனது கருணையை நாம் பெற வேண்டும். அதுதான் நமது பிறப்பிற்கு முக்கியமான ஆதாரமாக அமையும் என்பதாக இந்த பாடல் அமைகிறது. பாடலுக்கு செல்லுவோம். கோழி சிலம்ப சிலம்பும் குருகெங்கும், கோழி சிலம்ப சிலம்பும் குருகெங்கும், ஏழில் இயம்ப இயம்பும் வெண்சங்கெங்கும், ஏழில் இயம்ப இயம்பும் வெண்சங்கெங்கும், கேழில் பரஞ்சோதி கேழில் பரஞ்சோதி கேழில் பரங்கருணை, கேழில் விழு பொருள்கள் பாடினோம் கேட்டிலையோ, வாழிதென்ன உறக்கமோ வாய் தீரவாய், வாழிதென்ன உறக்கமோ வாய் தீரவாய், ஆழியான் அன்புடைமை ஆமாறும் இவ்வாறோ, ஆழியான் அன்புடைமை ஆமாறும் இவ்வாறோ, ஊழி முதல்வனாய் நின்ற ஒருவனை, ஊழி முதல்வனாய் நின்ற ஒருவனை, ஏழை பங்காளனையே பாடேலோரெம் பாவாய், ஏழை பங்காளனையே பாடேலோரெம் பாவாய். நாளை அடுத்த பாசுரத்தில் சந்திக்கலாம். இன்று சிவனை நாம் சிரத்தில் கொண்டு சிரமேற்கொண்டு பணிந்து நாவார பாடி மகிழ்ந்து அவன் அருளை கருணை அனைத்தையும் பெறுவோம் என்று வேண்டி கேட்டுக்கொண்டு விடைபெறும் உங்கள் மணிமேகலை. நன்றி.